ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூப் அப்டேட், அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸு. பேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்க பேர்ட்ஸு, முக்காசி பேர்ட்ஸு நம்மகிட்ட இருக்க கரணை எல்லாத்தையுமே ஃபால்கன் பிடிச்சிட்டு. ஸோ அதனால தான் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் உங்கள் பேர்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் காலையில் 7 மணிக்கு பேர்ட்ஸை நான் ரெகுலராக திறந்து விடும்போது, ஏன்னா மழை காலத்தில் வந்து கிளைமேட்டில் வந்து உங்களுக்கு எல்லாருமே பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன்னா மழை காலத்தில் வந்து நம்ம கழுகுக்கு வந்து இறை கிடைக்காது. ஸோ அதனால் இந்த வீட்டில் வளர்க்குற புறா பெட்ஸ்லாம் தெரியுமா, அந்தமாரி வளர்க்குறவங்க எல்லாருமே மழை காலத்தில் வந்து இறத்தையும் உள்ளே வச்சு நீங்கள் பழகிக்கோங்க. ஏன்னா அந்தமாரி பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய எழுப்புனா ஒரே நாள் மற்ற இருக்க முடிவு விழுந்திருக்கான்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த முந்தானத்தை வந்து 4 கர்ணா மேல் நம்மளுக்கு பிடிச்சிட்டு ஃபால்கனு ஒரே டயத்தில் 4 பிடிச்சிட்டு. இப்போவுமே அந்த மரத்தில் ஒன்று நிற்கிது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது உள்ளுக்கு ஒன்று நிற்கிது, வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது உள்ள ஒன்று நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த குதிரை மரம், அந்த வேப்ப மரத்துக்கு உள்ளுக்கு ஒன்று நிற்கிது. இந்த 2 இடம் இன்றைக்கி டார்கெட் வச்சுருக்கேன் நம்ம புறா அன்றைக்கி. ஸோ அதனால் உங்கள் ப்ராப்ளம் பத்திரமா பார்த்துக்கோங்க. மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை இஷ்யூ நிறையா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். நம்ம அதனால தான் இப்போ பாருங்கள், நம்மளோட பேர்ட்ஸு ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் நம்மளோட புறாவே ரொம்ப இருக்குது. ஸோ இது ஏற்காண்டி இது பதிவு பண்ணுறோம்னா, நீங்களும் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து புறாவை ஏற்றிட்டு நினைக்காங்க. நான் ஏற்றி விட்டதுனால தான் எனக்கு பேர்ட்ஸை இழந்துட்டேன். ஸோ எனக்கு எங்கேஜ் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் பிடிச்சிது. எனக்கு இங்கே தான் பிடிச்சிது எனக்கு புறாவை. அதுவும் அடுத்த ஸ்பாட்டில் 2 புறா ஒரே டயத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு, அப்புறம் மீதி 2 புறாவை அந்த பச்சை கலர் வீட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் நமக்கு கண்ணெல்லாம் பார்த்தோம், பிடிச்சி சாப்பிட்டு இருந்துச்சு. ஸோ எந்தெந்த மெயிலாம் நமக்கு நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் கேளுங்க. இது இந்த ஃபீமேலு, இந்த ஓவரடி ஃபீமேலோட மேல் தான் நமக்கு கண்ணில் பார்த்துக்கிங்க பிடிச்சது. ஃபுல் பிளாக் அது. ஸோ அது ஒரே குஞ்சு மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு குஞ்சு இருக்குது. அது பேரண்ட்டை ஃபாதரை பிடிச்சிட்டு போயிட்டு அதை ஓப்பனிங் காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஐஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரே சிக்கு தான் நடக்க மாட்டேன். இந்த பேர்டுமே நம்மகிட்ட ஒரே ரேக்கில் தான் பண்ணிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ரேக்குமே இப்போ நம்மகிட்ட ஒரே சிக்ஸ் இறக்கிருக்கு. நம்ம நேம் போட்டிருக்கோம் அதில். அதுக்கப்புறம் எந்த மேல் பிடிச்சிக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட பட்டா இதோட பட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ காமிச்சோம்ல ஒரு மேல் பிடிச்சோம்ல, அந்த மேலோட பட்டா மொதட்டு பட்டா, இதோட 2வது பட்டா பிடிச்சிட்டு போயிடுச்சு, ஏற்கனவே பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமரோட ஃபீமேலையும் பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொண்டைக்காரன் நம்மகிட்ட இப்போ தான் பேராயிரம்னு சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ அந்த கொண்டையோட ஃபீமேலையுமே பிடிச்சிருச்சு. நம்ம புறாக்கெல்லாம் கீழே நிற்கிறேன், எல்லாம் கீழே நிற்கிது. ஸோ அதனால தான் நான் சேஃபாக இருங்க, பத்திரமா பார்த்துக்கணும் புறாவை. ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக அந்த மழை காலத்தில் வந்து பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பேர்ட்ஸை வந்து நீங்கள் காலையிலே திறக்காதீங்க. ஒரு 11:30 ஒரு 12:30 போல் திறங்க. அப்போ தான் உங்களுக்கு எது கிளைமேட் நீங்கள் இப்போ ரெகுலராக உங்கள் புறவை மச்சலி இது வானத்தில் பறக்க விடுவீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஆட்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக ஒரு 11:30க்கு மேலே உங்கள் பேர்ட்ஸ்லாம் பறக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நான் இப்படி தான் 7:30க்கு திறந்து விட்டு கரெக்டாக 10:30 வரைக்கும் பறந்துருச்சு. எனக்கு 10:30க்கு தான் எனக்கு புறாவை பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக 11:30க்கு மேலேயே புறா திறங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம கூப்பிடலாம் என்னென்னலாம் இப்போ முட்டோட்டு இருக்கிற முட்டோலாம் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம இந்த கூட்டு தான் ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம முதினா பிரீடிங் பேர். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது நம்மகிட்ட புதுசாக கரண பேர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கேமரா ஆகுது இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நிற்கிறது மேலு, அந்த ஃப்ரெண்ட் நிற்கிற சப்ஜெக்டில் வந்து ஃபீமேலு. அந்த மேல் வந்து டைமிங் ப்ளஸ் அடி, அந்த ஃபீமேல் வந்து ஓவர் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவரடி மேல் நம்மகிட்ட இருக்குது. இதோட ஃபீமேல் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம்.
இப்போ இது மேல் மட்டும் சிங்கிளாக இருக்குது. இந்த மேலுக்கு ஒரு ஃபீமேல் யார்ட்டையும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலிக்குள்ளே யார்ட்டையும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட பதிவுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இந்த போது பார்த்தீங்களா மேலு, பிளாக் கலர் மேலு, இந்த மேல் தான் ஃபஸ்ட் நம்மளோட டார்கெட் வச்சு இந்த கழுகு. ஆனால் அந்த நம்மளோட கருணை மேல் தப்பிச்சிருச்சு. தப்பிச்ச உடனே தான் அந்த மேல் மாட்டிக்கிச்சு. இந்த மேல் எங்கே இந்த மேலே கரெக்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆலமரத்தை உள்ள வச்சு சாப்பிட்டு இருந்துச்சு ஒரு கழுகு, ஒரு புறாவை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதோட சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இதோட கருப்பு இதோட இந்த ஆணை தான் இங்கே வச்சு சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் இதோட பட்டாவை வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அரை மணி நேரத்தில் இப்போ தான் நின்றுச்சு கழுகு. புறா திறக்க முன்னாடி அந்த புறா வந்து நம்ம கூட்டில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்போடு வெளியே வந்துருச்சு. இப்படி தெரியாமல் இந்த கேப்பில் வந்துருச்சு தெரியாமல். இந்த கேப் பாருங்கள் ஒரு கேப் இருக்குன்னு. இந்த கேப்பில் வந்து வந்தனால தான் அந்த இது பிடிச்சி போச்சு. இப்போ ஒரு வாட்டி பிடிச்சி போனதுலேருந்து திரும்ப நம்மகிட்ட இப்போ பிடிக்க ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு நம்மகிட்ட. ஸோ அதனால் பாருங்கள் எல்லாமே களைஞ்சு போய் நிற்க பாருங்கள். ஸோ நீங்களும் தவிர்த்துக்கோங்க உங்கள் புறவை காலையிலே திறக்கிறத. ஏன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. அதான் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை நீங்கள் கற்றுக்கக்கூடாதுனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு இப்படி காலையிலே திறந்து விட்றாங்க புறாவை. சரி கேஷ், நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா கூப்பிட்டுட்டு. ஸோ கேஷ், நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் ஃபேண்டெயில் இது மேலு, இது நம்ம இந்தியன் ஃபேண்டெயில் ஃபீமேலு. இது நம்ம இந்த அமெரிக்கன் ஃபேண்டெயிலுக்கும் இந்த இந்தியன் ஃபேண்டெயிலுக்கும் நமக்கு பிறந்த சிக்கு. இது கடைசியாக இறங்கின சிக்கு. அதோட ஃபீமேல் என்னாச்சுன்னா உங்களோட போன வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த கேட் பிடிச்சிருக்கணும் கேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கரணை பட்டா. இது நம்ம கொண்டக்கரணை ஃபீமேல். இதோட மேல் தான் நம்ம அந்த இது கழுகு பிடிச்சிட்டுன்னு சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமரு, நம்ம புதுசாக லாட்டாக எடுத்ததில் ஹோமர் பேர் வந்துச்சு. இந்த பேரை மட்டும் எக்லி பண்ணியிருக்கு புதுசாக. இது வரும் 2 எக்குமே எக்லி பண்ணிவிட்டு. ஸோ இதில் குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் வீட்டில் அழகாக நிப்பாட்டியாச்சு. நம்மளால வளர்ந்து ரவுண்ட்ஸ்லாம் போய்ட்டு வீட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்டு, நம்ம வீட்டோட பேர் இது பாருங்க. இதோட 2 மட்டுமே கரு பிடிக்கல. இது குஞ்சு வந்து வேற ஒரு புறாவோட குஞ்சு. அதுக்குள்ள குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் அடிக்குள்ள குஞ்சு இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது ஓவர் அடி குஞ்சு. நான் எதனால் மாற்றிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு இப்போ இவ்வளோ சைஸ் இருக்குதா, இந்த குஞ்சு சைஸுக்கு ஈக்குவலாக அது இருக்கும்னு நினச்சேன். பார்த்தேன் கடைசி பார்த்தோம்னா அந்த குஞ்சு இப்போ தான் முட்டையிலேருந்து பொறிஞ்சமே பொடிசாக இருந்துச்சு. அந்த குஞ்சத்தையும் மாற்றி கீழே வச்சுருக்கோம். இந்த குஞ்சை பாருங்கள், நம்ம சிமெண்ட்டு ஃபீட் பண்ணி நல்லா பெருசாகவே ஆக்கியிருக்கு. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது இருக்க சைஸுக்கும் அது இருக்க சைஸுக்கும் பாருங்கள். அது இல்லாமல் இதோட 2 எக்குமே இது வரைக்கும் நம்மகிட்ட பேரானது வந்து எக்லி பண்ணியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் கரு உண்டானதே கிடையாது. அது எதனால அந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ப்ரீடிங் பேர். இதுவும் நம்மகிட்ட முட்டை வச்சு வந்துச்சு. ஆனால் இது 2 முட்டை எதுக்குமே நம்ம வேற ஒரு புறா தம்பிகிட்ட கொடுத்துட்டோம். தம்பி அடை வச்சு குஞ்சு கேட்டிருந்தான். ஸோ அதனால் முட்டையே கொடுத்தாச்சு நம்ம அவன்கிட்ட. ஸோ இதோட குஞ்சு ஒரு குஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம பறவை முட்டை விட்டு இருந்துச்சு. பறவை முட்டையும் ஆள் கேட்டாங்கன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதோட குஞ்சும் அப்புறம் இதோட ஒரு குஞ்சுமே இந்த கூட்டு அடக்கு 2மே பாருங்கள். இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம பறவைல குஞ்சு. அந்த எந்திரிச்சு நிற்கிறது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஃபேவரட் பீஜனோட குஞ்சு. ஸோ கூப் அப்டேட் நம்மகிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கேஸ், மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ யார்ட்டையாச்சும் திருநெல்வேலிக்குள்ளே யார்ட்டாச்சும் பேர்ட்ஸுக்கு கர்ணை இல்லை ஃபேண்டெயில் இல்லை நார்மல் புறா யார்ட்டாச்சும் இருந்தால் கூட சொல்லுங்கள். நான் லாட்டாக தான் சொல்லுவேன், எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆல் போடுங்க. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படி எதுனா கூட எனக்கு நான் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கால் பண்ணாங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்து நான் ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா கால் பண்ண எடுக்க மாட்டேன், நான் வேலைக்கு போயிடுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே, பாய் கேஸ்.